இன்றைய பஞ்சாங்கம் மே 29, 2025 29/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:40 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி இரவு 11:20 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. யோகம் சரியில்லை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ரம்பா விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் நீச்சமா இருக்காரு. இன்னும் ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் அவர் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வந்துடுவாரு. ஆனா இந்த 10 நாளுக்குள்ளார உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்களா மனசுல சில வேண்டாத கவலைகளை நினைத்து நீங்களா கவலைப்பட்டு இருப்பீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. விரைய சனி உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் இப்போதைக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறாரு. உங்களுக்கு மரியாதை உயர்வை குரு ஏற்படுத்திட்டு இருக்காரு. உறவுகள் வகையில உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் தடங்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத சந்தோஷமான குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதனால உங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குறிப்பா நீங்க ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல வெற்றி செய்தி வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷத்திற்கு அடிகோலக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்க குடும்பத்துல உங்க பேர்ல இருந்த நம்பிக்கையை மீண்டும் ஸ்திரப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வேலை விஷயமா உங்கள் எதிரிகள் பலம் பெற்றிருந்தார்கள். இப்ப அந்த எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பதவி கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனா எல்லாத்துலேயுமே இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஜெயிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால. அதனால கொஞ்சம் உங்க மனசை தைரியப்படுத்திக்கோங்க. தைரியமா செயல்படுங்க. கான்ஃபிடன்ஸ் வைங்க உங்க பேர்ல. அடுத்தவங்க உங்க பேர்ல வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ் உங்க பேர்ல உங்களுக்கே இல்லை. அதை மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை வாக்குஸ்தானத்துல நல்ல வார்த்தைகளை சொல்லி எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையால் தத்தளித்து கொண்டிருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதற்கேற்றாற் போல தன வருமானம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில நாள்ல உங்களுக்கு ஸ்திர சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு மேக்சிமம் ஜூன் 15 தேதிக்குள்ளார உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். இன்று குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். உறவுகளிடம் பகைமை உணர்வை விலக்கி நட்பு பாராட்டுவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக
குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அறிவுபூர்வமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விலகும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகளிடமிருந்து வாங்கிய பணத்தை செட்டில் செய்வீர்கள். எதிரிகளே பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளை பேசியே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. ஆனா குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குடும்பத்தினர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவர்களின் என்கரேஜ்மெண்டான வார்த்தைகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்தாலும் தனிப்பட்ட விஷயத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவெடுப்பதில் தாமதப்படுத்துவீர்கள். இன்று நிதானத்துடன் செயல்பட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவதற்குண்டான முயற்சி எடுத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை நல்ல நண்பர்களின் உதவி கொண்டு சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா களத்திர காரகன் உச்சமா இருக்காரு. களத்திர ஸ்தானத்துக்கு குரு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால மனசுக்கு பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகும் சூழ்நிலை அமையும். காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு காதல் கல்யாணத்தில் திருமணத்தில் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் விலகி உங்களுடைய ஆசைக்கு இணக்கமாக கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஆனா நீங்க என்ன பேசினாலும் கூட இருக்கிறவங்க பொறுமையா கேட்பாங்க. நீங்க கத்தி பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, யாரும் உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. காரணம் குரு சந்திரன் கஜகேசரி யோகம், அதுவும் வளர்வரை சந்திரன் உங்க ராசியில இருக்கிறதுனால எல்லோருக்கும் இன்னைக்கு நீங்க சத்தம் போட்டு கத்தி பேசினா கூட, அதிகாரமா பேசினா கூட உங்க பேர்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்பு பாராட்டுவார்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். தந்தையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால தந்தை வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். மனஸ்தாபங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறையை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரிகளுக்கு பெருத்த வருமானம் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருந்த தடைகள் முடைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தடுமாற்றங்கள் விலகிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. குருவோடு சேர்ந்து கஜகேசரி யோகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய செலவு எல்லாமே அஸ்திவாரம் போடுற மாதிரி, ஒரு வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரம் போடணுமோ அது மாதிரி இன்னைக்கு நீங்க செலவு பண்றீங்க. இந்த செலவை பண்றதுனால உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பா நீங்க அடுத்து செய்யக்கூடிய காரியங்களில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்காக அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த அடித்தளத்தை இட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருக்கு உண்டான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது மருத்துவ செலவுகளால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை அடைப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். பதட்டமா இருக்கீங்க, கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் செலவு ஜாஸ்தி ஆனாலும் உங்க உடம்புல இருந்த வியாதி நிவாரணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் உங்க குடும்ப எதிரிகள், உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள், உங்க குடும்பத்தை பிரிச்சு பார்க்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடிய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
குடும்பத்துல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் குறையாது. ஆனா அடிக்கடி சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில், அதாவது இந்த பூச்சிக்கடி, அதாவது விஷப்பூச்சிக்கடி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால அவஸ்தைப்படுறவங்களுக்கு இன்னைக்கு விமோசனம் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு உங்களுடைய இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் எதிரிகளுடைய தவறுகளை நீங்கள் சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்தினால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகிறதுனால உங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷமும் லகுவான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைக்காமல் தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த நெகட்டிவ் விஷயங்கள் விலகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். காரணம் என்ன? 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது, அதனால குருபலம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம். பிகாஸ் அஷ்டம சனி நடக்கிறது. உங்க வார்த்தையாலேயே நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில உதவிகள் கிடைக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள்ல நற்செய்திகள் வரும். ஆனா குடும்ப எதிரிகள் அல்லது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. கன்னி ராசி, தசமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை, தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம், உங்களுக்கு சுக அதிகரிப்பு, வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நட்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் பொறாமைப்படுவதற்கு, வைத்தறிச்சல் படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் சற்று நீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்துல, ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. சில சமயம் எரிச்சல் தனமா பேசி அடுத்தவங்க கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால உங்க பேர்ல ஒரு அவமரியாதையோ அல்லது மனஸ்தாபமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நல்ல விஷயம் நடக்கும் போது உங்க வார்த்தைகளால் குழப்பம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில மனஸ்தாபம் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாயாருடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகள் தீருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார வளர்ச்சியின் காரணமாக, நிலம் சார்ந்த வியாபார வளர்ச்சியின் காரணமாக, நீங்க ரியல் எஸ்டேட் பண்றவரு, இல்ல விவசாயம் பண்றவரு, இல்ல வீடு கட்டி கொடுக்கிறவரா இருந்தா, இல்ல சித்தாள் மேஸ்திரி, இந்த மாதிரி சின்ன லெவல்ல இருந்து இருந்தா கூட உங்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான சூழ்நிலை காரணமாக தேவையற்ற வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க,
இந்த குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய ராசி 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருந்தாலே உங்களுக்கு வார்த்தைகள் சற்று அதிகமா வரும். வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி வரும். நல்ல நேரம் வரும்பொழுது அடுத்தவங்களை காயப்படுத்தி சங்கடப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. குறிப்பா அடுத்தவர்களிடம், குடும்பத்தாரிடம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய நல்லதுக்கு சொல்றாங்கன்னா அதை கேட்டு நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட எரிஞ்சு விழுறது, எதிர்த்து பேசுறது, அவங்கள மூக்கோடை படுற மாதிரி பேசுறதெல்லாம், நக்கல் பண்ணி பேசுறதெல்லாம் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். துலாம் ராசி, ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிற குரு சந்திரன் சேர்க்கை 3ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக இளைய சகோதர சகோதரிகள் வெற்றிகள் ஏற்படுத்துவார்கள். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நீங்க ஏதாவது உதவி கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்றது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் வரும். குழந்தைகள், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி இன்னும் ஒரு 10 நாள்ல அவர் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வரும்பொழுது இப்ப சேர்த்து வச்சிருக்கிற அந்த வருமானம் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப கையில பணம் இல்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. மற்றபடி அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்கள் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான வார்த்தைகளின் விரயம் காரணமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கிட்டையாவது வாயை கொடுத்து மாட்டிக்கலைன்னா உங்களுக்கு பொழுது போகாது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருங்க. வேலை சம்பந்தமாக விஷயத்துல நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. ஆக்சுவலா நீங்க நேர்மையாளர் தான், ஆனா இன்னைக்கு சில குறுக்கு புத்தி செயல்படும். இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி குறுக்குத்தனமா வேலை பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. அந்த யோசனையை கைவிடுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஆனா அவங்களுடைய சில சின்னத்தனமான புத்தியை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் இன்னைக்கு மருத்துவ ரீதியாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து உங்களுடைய கௌரவத்தையும் பதவியையும் அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருக்கும் நபர்களை சந்திப்பீர்கள். உங்களிடம் ஒரு பொலிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இத்தனை நாள் அலுவலகத்திலையும் சரி, வெளி வாழ்க்கையிலையும் சரி பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு. இப்பொழுது அந்த பதட்டம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனா சந்திராஷ்டமத்திலையும் பலத்தை தரக்கூடிய நாள் இன்னைக்கு. அதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு, ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கை விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா பேசுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். ஆக்சுவலா சந்திராஷ்டமத்துல நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்ட இந்த விருச்சிக ராசி தான். இப்போதைக்கு கிட்டத்தட்ட இன்னொரு அக்டோபர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பணம் நிறைய செலவாருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னா உங்களுடைய சுகக்குறைவு, தாயாரின் சுகக்குறைவு அல்லது வாழ்க்கை துணையின் சுகக்குறைவு. மனசு ரொம்ப லோவா இருக்குங்க. அதுக்கு காரணம் ராசிநாதன் நீச்சமா இருக்கிறது தான். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்ல நேரம் உங்களை தேடி வருகின்றது. ஜூன் 6க்கு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பண சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பா அக்காவோ தங்கையோ இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. சக பணியாளர்களின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வராது. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களோட அறிவை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நிதானத்தை கடைபிடித்தால் இன்று வெற்றிகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய தடுமாற்றங்களும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரப்போறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல செலவுகளை கொடுக்கிறாரு. ஆனா அந்த செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு சிம்மராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஜூன் 6க்கு மேல அவருடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியாக ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா செயல்படுங்க. உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை பத்தி 10 பேரும் பெருமையா பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்கள் தீரும். அவளுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கொடுக்கிறது மட்டும் இல்லாம அறிவை பயன்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனா செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள், க்ளோஸ் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் பேசுறது தவறாக இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா குழந்தைங்க கிட்ட நீங்க மல்லு கட்டி நின்னீங்கன்னா அவங்க உங்க பேர்ல வன்மத்தை ஏற்படுத்திப்பாங்க, மனசுல வஞ்சத்தை வச்சுப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிதானமான வருமானம் இருக்கும். பெரிய வருமானம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் நண்பர்கள், சக பணியாளர்கள் எல்லாருமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாம் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, உங்களை திருத்துறதுக்கு, உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான். அதனால நண்பர்கள் சொல்றதை கேளுங்க, வாழ்க்கை துணை சொல்றதை கேளுங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அமோக பலன்களை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் அல்லது சக பணியாளர்களின் அனுகூல பலன்கள் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பா உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும், மீடியா தொழில் செய்பவர்களுக்கும், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கும், ஆன்மீக பேச்சாளர்களுக்கும் இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரும், மரியாதை உயரும். ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்மறை பேச்சுக்கள் மரியாதையை கொண்டு வந்து சேர்க்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க தடைகள் விலகும். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போறதோ அல்லது கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாட்டுக்கு போறதோ இன்னைக்கு இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. எதிரிகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். எதிரிகளே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தும். இடுப்பு பகுதியில அல்லது கால் முட்டி பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களிலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் தொல்லை விலகும். உங்களுடைய வியாபாரத்துல தொழில இருந்த ப்ரொஃபஷனல் எனிமிட்டி விலகிறதுனால தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த தொழில் வளர்ச்சியில கொஞ்சம் நிதானமா செயல்படணும். ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க கிட்ட நீங்க மோதல் போக்கு கடைபிடிக்காம இருக்கிறது நல்லது. கும்ப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன். உடன்பிறப்புகள் மூலமாக ஒத்துமைத்தன்மை அதிகரித்து உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழில் முறையில இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தொழிலில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. தொழிலில் ஒரு சில மாற்றங்களை புகுத்துவதற்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. இதனால நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம இழுபறி நிலைமையில இருந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். எதிரிகள் தொல்லை அகலும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் தான் புது எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்க குடும்பத்துக்குள்ள மூன்றாம் நபர் தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணத்தை விட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய பிடிவாத குணம் தான் உங்களுக்கு சத்ரு, அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் ராசியில இருக்கிற ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குரு சண்டால யோகத்தின் காரணமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, அதுவும் குறிப்பா வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் செழிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினருக்கு செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். அதே சமயம் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையாக இருந்த மரியாதை உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பண பற்றாக்குறை ரிலீஸ் ஆகாது. இருக்கிற பண பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கும். அதுவும் குறிப்பா அரசாங்க வகையில உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்படுகின்ற ஒற்றுமைத்தன்மையின் காரணமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கின்ற சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் பிரயாணங்களிலோ அல்லது உங்களுடைய குடும்ப தேவைக்காக இடமாற்றம் உண்டான சூழ்நிலைகளிலோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கணும், இந்த குறிப்பிட்ட வீட்டில் இருக்கணும், இந்த ஒரு வில்லா டைப் வீட்டில் இருக்கணும், ஒரு பிளாட் டைப்ல வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குடிபெயர்றதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். வண்டி வாகன வகையில ஏற்பட்ட பழுதுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அனுபவங்கள் காரணமாக உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகளை காட்டிலும் வருமானம் குறைவா இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீண் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சார்ந்த செலவுகளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியம் அல்லது தாயாருக்கு உண்டான தாய் தந்தையருக்கு உண்டான சஷ்டியப்த பூர்த்தி போன்ற செலவுகள் அல்லது வேறு ஏதாவது நற்செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எங்கேயாவது அவுட்டிங் ட்ரெக்கிங்லாம் போயிடாதீங்க. அதுவும் மலையேற்றம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.